உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கா என்னக்கா நீ ஏன் இப்படி பண்ற? என்னாச்சு? என்ன ஆச்சா? என்னடா என்ன ஆச்சுன்னு கேக்குற? அந்த ஜனனி ராசம்பள மருமகளா அந்த குடும்பத்துக்குள்ள வந்துட்டா. அதை என்னால தடுக்க முடியல. என்ன பண்றது? முடிஞ்ச அளவுக்கு பண்ணி தான் பார்த்தோம், முடியல. அதுக்காக பைத்திய மாதிரியா பண்ணுவ? பேசாம இருக்கா? அவ ஆட்டோ இனிமே அதிகமாயிடும் தாசு. உனக்கும் காவேரிக்கும் கல்யாணமே நடக்க விட மாட்டா. ராசம்பளத்தை கூட திசை திருப்பிடுவா. அவ சாதாரணமான ஆள் இல்ல தாசு, டேஞ்சர். அப்படியா சொல்ற? அப்ப வளர விடக்கூடாதுக்கா. தூக்கிட்டுமா? கிழிச்சிங்க. இதுவரைக்கும் நீங்க பண்ணி கிழிச்சதெல்லாம் போதும். பெரிய ரவுடி அண்ணன் சண்டி டேய், அவராலேயே ஒண்ணும் பண்ண முடியலடா. நீ தூக்க போறியாக்கும்? நீ மட்டும் ஊன்னு சொல்லு. ஜனனி மட்டும் இல்லக்கா, மொத்த குடும்பத்தையும் ஈஸியா தூக்கிடலாம். சண்டி எண்ணெய் வச்ச பாம் அந்த வீட்டுக்குள்ள தானே இருக்கு. அதை வெடிக்க வைக்க வேண்டிய ரிமோட்டும் வீட்டுக்குள்ள தான் இருக்கு. சொல்லுக்கா, மொத்த குடும்பத்தையும் அழிச்சிடவா? டேய், பேசாம போயிடு. அதான் உனக்கு நல்லது. தேவையில்லாம வந்து என்ன கடுப்ப கிளப்பாத. என்னக்கா, என்னால முடியாதுன்னு நினைச்சியா? மொத்த குடும்பத்தையும் கொண்டுட்டு வரட்டா? சொல்லுக்கா, கொண்டுட்டா நீ நிம்மதியா இருப்பல்ல? மொத்த குடும்பத்தையும் கொன்னுட்டா நான் போய் எவன் கிட்ட கையேந்தி அம்மா தாயே நிக்கிறது? எல்லாரும் செத்துட்டா நீ தானே வாரிசு. நீ தானே ராசம்பளத்தோட 2வது பொண்டாட்டி. டேய், அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? ஊரை கூட்டி அந்த ஆள் தாலி கட்டினாரு எனக்கு. ஒழுங்கு மரியாதையா போயிடு சொல்லிட்ட. இப்ப என்னதான் பண்றது? நீயா சொல்லு. வேற மாதிரி தான் அந்த ஜனனிய டீல் பண்ணணும். எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். நானே அந்த ஜனனிய பாத்துக்கிறேன். என்னால முடியலன்னு வச்சுக்கோ, அந்த ராசம்ல குடும்பம் மொத்தம் வெடிச்சு செதறணும். பாம் அங்கதானே இருக்கு, அங்கேயே இருக்கட்டும். வாங்க சார். டேய், அது எடுறா. அண்ணா, இதில் தானே எல்லா ஃபோட்டோவும் இருக்கு. தம்பி, இதில் இருக்கிற எல்லா ஃபோட்டோவும் பிரிண்ட் போடு. சைஸ் என்னன்னு சொல்லிட்டு போங்க, போட்டு வைக்கிறேன். ஏய், டேய், பயப்படுறான்டா. கத்திய உள்ள விட. இந்தா தம்பி, ரொம்ப அர்ஜென்ட்டு. பட்டு பட்டுன்னு பிரிண்ட் போடணும், புரியுதா? டேய், என்னடா பாக்குற? பிரிண்ட போடுற. இதை போடுறேன். சார், அந்த கத்தியை மட்டும் கொஞ்சம் உள்ள வைக்க சொல்லுங்க சார். டேய், பயப்படுறான்ல, சின்ன பையன்டா, உள்ள வைடா. அப்பா, நீ போடுற. இதை பண்ணிடுறேன் சார். அதோ அதுல இருக்குல்ல, அதுல இருக்கிற எல்லாத்தையும் பிரிண்ட் போடு. சரிங்க சார். போட்டோ எடு. இந்தாங்க சார். சூப்பரா இருக்கு. இந்தாங்க சார். இது சூப்பர்ண்ணா. நல்லா இருக்குல்ல? இந்த அப்படி இந்தடா. இங்க காட்டு. சூப்பர்ண்ணா. சார் இந்தாங்க சார். சார், மொத்தத்தையும் எடுத்தாச்சு சார்.
இந்த போட்டோவை காட்டி தம்பி சிவா நீ ரெண்டாவது நான் தான் முதல்லன்னு சொல்லி துளசியை தூக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதா. தேங்க்ஸ்ரா தம்பி. டேய் காசை கொடுத்துருவா. சரிண்ணா. இன்னைக்கு இருக்கு துளசி உனக்கு. ராஜசேகரா இவன் எதுக்கு ஃபோன் பண்றான்? சொல்லுப்பா. பிரதர், என் மச்சான் எதுக்கு உன்னை கேக்குறான்? என்ன மேட்ரு? மேட்ரு இருக்கு, நான் விவரமா சொல்றேன். இல்ல உடனே கூப்பிடுன்னு வேற சொல்றா. என்னன்னு புரியலையே. மச்சானுக்கு புரியாத நிறைய விஷயம் இருக்கு, நேரா வந்து அவனுக்கு நான் புரிய வைக்கிறேன். ஆமா, பொண்ணு மாப்பிள்ளை என்ன பண்றாங்க? அவனுக்கு என்ன, புதுசா கல்யாணம் ஆன மாதிரி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். இருக்கட்டும், நான் வந்தா எல்லாம் சரியாயிடும். எப்ப பிரதர் வருவீங்க? அங்கதான் வந்துட்டு இருக்கேன். 10 நிமிஷம், 10 நிமிஷத்துல அங்க வந்துடுவேன். ஓகே ஓகே பிரதர். டேய் வேகமா போடா. இப்பயே இங்க வராராம். சிவா, யாரு வராங்க? சேது. என் பேரு ஜனனி தியாகராஜன். நான் மலேசியன் சிட்டிசன் தான். என்னை யாரோ கொலை பண்ண பாக்குறாங்க. பயப்பட வேண்டாம், இனிமேல் யாரும் உங்களை கொலை பண்ண முடியாது. நிதானமா சொல்லுங்க, நீங்க இந்தியாவுக்கு எதுக்கு வந்தீங்க? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. நான் சிவாவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். சிவா இவர்தான் என்னோட ஹஸ்பண்ட். சிவா சிவா இந்தியாக்காரர் தான், நான் மலேசியன். இதோ இவர்தான். சிவா ரொம்ப நல்லவர் தான். சிவானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். காஞ்சிபுரம்னு ஒரு ஊர் இருக்குல்ல, அங்கதான் நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஓ ஓகே. சிவா எங்க இருக்காரு? அது தெரியாது, நீங்க தான் எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுக்கணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.